அரசு இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு யாருக்கு அதிகாரங்கள் இருக்கு, எப்படி கலாய்வு செய்யணும்னு கடந்த காணொளிகளாக நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். இன்றைய பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு முன்பு நோட்டீஸ் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பு எப்படி சார்பு செய்யணும் அந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு. இந்த ஆக்கிரமிப்பாக இருக்குது, நீங்கள் இதை உடனடியாக இடத்த அகற்றணும், இல்லை அப்படின்னா நாங்கள் அகற்றக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பணும். எந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பணும், யாருக்கு நோட்டீஸ் அனுப்புவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. முதல்ல நீங்கள் ஆக்கிரமிப்புகளை 3 வகைகளாக நீங்கள் பார்க்கணும். இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பு அதெல்லாம் விட்டுருங்க. அதை தாண்டி மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை 3 வகைகளாக நீங்கள் பிரிச்சுக்கணும். ஒன்று, இந்த டிடிசிபி அப்ரூவ்டு, சிஎம்டிஏ அப்ரூவ்டு. ரெண்டாவது, தனிநபர்கிட்ட அரசு இடங்களை கையகப்படுத்தி இந்த ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஒரு குடியிருப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அங்கே சில பூங்காக்கள், எதிர்கால அபிவிருத்திக்கான இடங்கள், பொது பயன்பாட்டு இடங்கள், கடைகள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கான இடங்கள் என்று இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வரைபடம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அதில் இருக்கக்கூடிய இடங்களை சில நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்வாங்க. அது மற்றும் இந்த டிடிசிபிஏ சிஎம்டி அப்ரூவல் எல்லாம் அந்த பொது பயன்பாட்டு இடங்கள் இருக்குல்ல, அதை சில நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்யும்போது அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு முழு அதிகாரம் வட்டாட்சியர், அந்த பிடிஓ, காவல் ஆய்வாளர் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் அதற்கு நோட்டீஸ் சார்பு செய்யக்கூடிய அதிகாரமானது இந்த பஞ்சாயத்து செயலர், அதாவது பஞ்சாயத்து செயல் அலுவலர் ஆகிய பஞ்சாயத்து தலைவருக்கே வழங்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வ்ல இருக்கக்கூடிய இந்த பூங்காக்கள், இந்த பொது பயன்பாட்டு இடங்களில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களை கண்டுபிடிச்சு அதை அளவீடு செஞ்சு அவர்கள் உடனடியாக அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த நோட்டீஸ் வழங்கக்கூடிய அதிகாரம் பஞ்சாயத்து செயல் அலுவலர் என்று சொல்லக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் தான் இதை முன்னெடுக்கணும். அது எப்படி நோட்டீஸ் வழங்கணும், எந்த சட்டப்பிரிவை மேற்கோள் காட்டி நோட்டீஸ் வழங்கணும், எந்தெந்த ஆவணங்களை உள்ள என்க்ளோஸ் பண்ணணும், அதன் நகலை யார் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நோட்டீஸ் ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த பிரவீன் பி நாயர் அவர்கள் அனுப்பிய சுற்றறிக்கையில் பின்னாடி என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அனுப்புனர் யார், பெறுநர் யாருன்னு போட்டுட்டு பொருளில் அந்த மாவட்டம், அந்த ஊராட்சி ஒன்றியம், அந்த கிராமம், அந்த சர்வே எண்ணில் இருக்கக்கூடிய அந்த பூங்கா இல்லை பொது பயன்பாட்டு இடத்தில் இருக்கும் ஆக்கிரமிப்பை அகற்றுவது தொடர்பாக போட்டுடணும். பொருளில் பார்வையில் நம்பர் 1 ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 110. அப்போ அந்த ஊராட்சிகள் சட்டம் 1994 110 என்ன சொல்லுதுன்னா, மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியை உருவாக்குதல். அடுத்து தமிழ்நாடு ஊராட்சி கட்டிட விதிகள் 1997. அப்போ இந்த விதி என்ன சொல்லுது 97 அப்படின்னா, அந்த மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியை உருவாக்குற இடத்துல கட்டிடங்கள் கட்டுவது, எப்படி கட்டணும், எவ்வளவு இடங்களில் கட்டணும் என்பதை இந்த விதி வகுத்திருக்கு. அடுத்து இது சம்பந்தமான சர்வே எண்கள், ஆவணங்கள், வரைபடங்கள் அடங்கிய அனைத்து ஆவணங்களையும் அதில் நீங்கள் பார்வையில் காட்டிட்டு அதில் அந்த கீழே என்ன எழுதணும் அப்படின்னா, தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 பிரிவு 110 படி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக உருவாக்கப்பட்ட இந்த இடங்களில் தமிழ்நாடு ஊராட்சிகள் கட்டிட விதி 1994 படி மக்கள் வசிப்பதற்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி கட்டி கொடுப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட அந்த வரைபடத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் சில பூங்காக்கள் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி இடங்கள், பொது பயன்பாட்டு இடங்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான இடங்கள், கடைகள், திராவிட பகுதிகள் இதெல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த இடத்தில் இந்த சர்வே எண்ணில் இருக்கக்கூடிய இடத்தை நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளீர்கள் என்பது எங்கள் மூலம் நாங்கள் கலாய்வு செய்து அளவீடு செய்ததன் மூலம் ஊர்ஜிதமாயிருக்கு, உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆகையால் இந்த இடம் பொது பயன்பாட்டிற்கான இடம், இதை யாரும் ஆக்கிரமிப்பு செய்வதற்கு எந்த விதமான அங்கீகாரமும் அளிக்க முடியாது. இந்த இடத்தை இந்த நோட்டீஸ் கிடைக்கப்பட்ட 7 தினங்களில் நீங்கள் உடனடியாக காலி செய்யணும். இல்லாத பட்சத்தில் இந்த இடத்தை காலி செய்து அதற்கான ஏற்படும் அனைத்து செலவினங்களும் உங்களிடமிருந்து நாங்கள் வசூல் செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை நீங்கள் அவங்களுக்கு சார்பு செஞ்சுட்டு அதோடைய நகலை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கும் மேலும் காவல் ஆய்வாளருக்கும் நீங்கள் கட்டாயமாக அனுப்பணும். அனுப்பிட்டு
அது உரிய காலத்தில் இல்லாத போது இவர்களுடைய உதவியை நாடி இவர்கள் முன்னிலையில் நீங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றலாம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு வகையான ஆக்கிரமிப்பு. அடுத்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே பல கட்டிடங்கள் கட்டி, அதாவது இந்த ஓஎஸ்ஆர் லேண்டு பொது இடம் தவிர்த்து மற்ற ஏரிகள், குளம், குட்டை, அந்த ஆற்றுப்படுகை இங்கே மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மயான புறம்போக்கு இந்த மாதிரி இடங்களில் ஒரு ஆக்கிரமிப்பாக ஒரு வீடு கட்டப்பட்டு ரொம்ப நாளாக வசிக்கிறாங்க. அந்த வீடு ஆக்கிரமிப்பில் இருக்குன்னு சொல்லி நான் சர்வே செய்து கண்டுபிடிக்கப்படும் பட்சத்தில் அதை அகற்றுவதற்கு வட்டாட்சியருக்கு முழு பொறுப்பு இருக்குது. அப்போ வட்டாட்சியர் மட்டுமே அகற்ற முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. வட்டாட்சியர், காவல் ஆய்வாளர் 2 பேரும் சேர்ந்து, அது பஞ்சாயத்துக்கு சம்பந்தமான ஒரு இடமா இருந்தால் பஞ்சாயத்து அந்த பிடிஓ தலைமையிலும், இப்போ பொதுப்பணித்துறைக்கு சம்பந்தமான பிடபிள்யூடி இடமாக இருந்தால் அது பொதுப்பணித்துறை அலுவலர்கள் தலைமையிலும், இல்லை நெடுஞ்சாலைத்துறை அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடமாக இருந்தால் அந்த நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் முன்னிலையிலும், வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற அப்படின்னா வனத்துறை அலுவலர்கள் முன்னிலையிலும், இல்லை அப்படின்னா இந்த கால்நடைகள் மேய்ச்சல் புறம்போக்கு அப்படிங்கிற இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த கால்நடைத்துறை அவர்களுடைய மேற்பார்வையிலும் இந்த இடமானது அகற்றப்படுவதற்கு வட்டாட்சியர் நோட்டீஸ் வழங்கலாம். அப்போ இந்த நோட்டீஸ் ஆனது ஆக்கிரமிப்பு சட்டம் 1905 பிரிவு 5 படி கட்டாயமாக வழங்கப்படணும். அது வழங்கப்பட்டுட்டு அப்போயே அவங்க அகற்றலை அப்படின்னா நீங்கள் பிரிவு 6 படி திரும்ப உடனடியாக அகற்ற சொல்லி ஒரு அறிவுறுத்தல் நோட்டீஸ் வழங்கலாம். வழங்கிட்டு பிரிவு 7 படி நீங்களே அந்த இடத்த எவிக்ஷன் பண்ணிடலாம், டமாலிஷ் பண்ணிடலாம். இது ஏற்கனவே வீடு கட்டி குடியிருந்து ஆக்கிரமிப்பை இருக்கிறதுக்கு. சரிங்க சார், எங்கள் பகுதியில் திடீர்னு ஒருத்தங்க ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க, யார்கிட்ட புகார் அளிக்கணும்? இப்படி ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய இடத்தை நோட்டீஸ் அனுப்பி தான் அதை எவிக்ட் பண்ணணுமா, அதை தடுத்து நிறுத்தணுமா, அதை இடிக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் எந்த சட்டமும் சொல்ல கிடையாது. புதிதாக ஒருத்தர் ஆக்கிரமிப்பு செய்கிறாரு, எந்த பகுதியில் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு துறை சார்ந்த நிலங்களில் செஞ்சாலும் சரி, இதை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு வட்டாட்சியருக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு ஆக்கிரமிப்பு நடக்கு ஒரு நீரோடையில், இல்லை ஒரு கால்வாயில், ஒரு குளத்தில், குட்டையில், இல்லை ஒரு மயான புறம்போக்கில், மேய்ச்சல் புறம்போக்கில், இல்லை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தங்க தெரு சாலைகளில் ஆக்கிரமிப்பு செஞ்சு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அதை உடனடியாக வட்டாட்சியர் தடுத்து நிறுத்தலாம். இதற்கு நோட்டீஸ் அனுப்பி தான் அதை தடுத்து நிறுத்தணும், இடிக்கணுமா அப்படின்னா எந்த சட்டத்திலையும் கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு சட்டம் 1905 பிரிவு 6 உட்பிரிவு 2 படி இந்த ஆக்கிரமிப்பு புதிதாக நடைபெறக்கூடிய இடத்தை எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்காமல் அதை தடுத்து நிறுத்தி அதை இடிப்பதற்கு வட்டாட்சியருக்கு அனைத்து அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ சட்டத்தில் எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்குன்னு பாருங்க. அதை எந்த ஒரு அரசு அலுவலர்கள் முறையாக கடைபிடித்து அந்த ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்தாதன் விளைவே பல சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்க அரசு இடங்கள், பொது இடங்கள், சாலைகள், மயான புறம்போக்குகள், நீரோடைகள், குளம், குட்டை, ஏரிகள் சொல்லி நிலவியல் பாதை என்று இந்த இடத்துலையும் ஆக்கிரமிப்பு செய்யப்படும் இப்படின்னு சொல்லி பல நீதிமன்ற வழக்குகள் இன்றும் நிலுவையில் இருந்துட்டு வருது. அப்போ இது யாருடைய மெத்தன போக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசு அலுவலர்களுடைய மெத்தன போக்கு. ஒரு இடத்துல ஆக்கிரமிப்பு நடைபெற போகுது, ஆக்கிரமிப்பு செய்ய போகிறாங்க அப்படின்னா உடனடியாக அதை தடுத்து நிறுத்தியிருந்தால் அந்த ஆக்கிரமிப்பு சட்டம் 1905 பிரிவு 6 உட்பிரிவு 2 படி தடுத்து நிறுத்தியிருந்தா அந்த வீட்டை கட்டியிருக்க மாட்டாங்க, அந்த படிக்கட்டை கட்டியிருக்க மாட்டாங்க, அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. அது சம்பந்தமாக இந்த சமூக ஆர்வலர்களோ இல்லை அதனால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களோ பொதுமக்களோ நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு அவல நிலையும் ஏற்படாது. இந்த அரசு அலுவலர்கள் உண்மையிலே சொல்ற இந்த ஆக்கிரமிப்பை நீங்க கண்டு காணாம போகக்கூடாது, இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. இதுக்கு பல சுற்றறிக்கைகள் இருக்கு, பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு, பல அரசாணைகளும் இருக்கு. ஆனா இதை செயல்படுத்துவதில் மெத்தன போக்கு காட்டுவதன் நோக்கம்தான் என்னன்னு யாராலையும் தெரிந்து கொள்ள முடியல. உண்மையிலே அரசு அலுவலர்கள் விழிப்புடன் செயல்படணும், முனைப்புடன் செயல்படணும். இந்த ஆக்கிரமிப்புகளை அங்கீகரிக்க கூடாது, அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. உடனடியாக ஆக்கிரமிப்புகள் அகற்றணும் என்பதே நம்மளுடைய கோரிக்கையாக வைப்போம். மீண்டும் இதுபோல சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.